அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், ஏராளமான இயற்கை வளங்களை ட்ரம்ப் குறிவைக்கிறார். ஒரு நாட்டோட இறையாண்மை மிக்க ஒரு நாட்டோட ஒரு பகுதியான ஓடுனா நான் எடுத்துப்பண்றது எவ்வளோ ஆணவமான பேச்சு. யூரோப் ஒன்றா உருவாச்சுன்னா ட்ரம்ப்பால் வந்து கிரீன்லாண்டை தொட முடியாது. நேட்டோ கண்ட்ரிஸ் ஒன்றுக்குள்ளே ஒன்று கடந்த 75 வருஷம் சண்டை போட்டதே கிடையாது. அந்த கான்செப்டே எனக்கு வந்து ட்ரம்ப் வந்து அழிக்கிறாரு. டென்மார்க் இருக்குது நேட்டோ கண்ட்ரி. அந்த கண்ட்ரி மேலேயே நான் வந்து அதை பை ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி எடுப்பேன்னு ட்ரம்ப் பேசுகிறது அலாமிங். அப்போ நேட்டோனே ஒன்றும் கிடையாது. ஒரு உறுப்பு நாட்டுக்கு எதிராக இராணுவத்தை பயன்படுத்துகிறாருன்னா நேட்டோ கொலாப்ஸ்னு அர்த்தம். இன்னும் எல்லாத்தையும் மூக்க விட்டுக்கிட்டு வந்து நீ வந்து நாட்டாமல் பண்ணிகிட்டு இருக்கிறதுன்ற கேள்வி தான் வருது. கிரீன்லாண்ட் விஷயம் வந்து ட்ரம்ப் இஸ் கிராசிங் ஆல் லிமிட்ஸ். இப்போ 7 நாடுகளில் நான் போகிற நேரத்தில் எனக்கு நோபல் பரிசு கொடுங்கன்னாரு. கொடுக்கலன்னொன்னே அந்த வெனிசுவேலாவில் அந்த லேடி நோபல் பரிசு வாங்கினவங்க நேற்று போய் அந்த பிளக்காட்டையும் நோபல் பிரைஸையும் அவர் குத்திட்டே வந்துட்டாங்க. உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள். வெக்கக்கேடு கேலி கூத்தின் உச்சம் இது. நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கண்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து வதைக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கிரீன்லாண்ட் மேலே ட்ரம்ப் ஏன் அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கார்? தொடர்ச்சியாக அந்த விஷயங்களை நகர்த்திட்டே இருக்கார். டென்மார்க் உட்பட பல நாடுகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுமே வந்து ட்ரம்ப் அதை நோக்கி நகர்றதுக்கான காரணம் என்ன தேவை இருக்குன்ற ஒரு கேள்வி. ரஷ்யாவும் சைனாவும் அங்கே வந்து உட்காந்துருன்றது ஒரு காரணம். அது எந்த அளவுமே தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், ஏராளமான இயற்கை வளங்களை ட்ரம்ப் குறிவைக்கிறார். ஒரு நாட்டோட இறையாண்மை மிக்க ஒரு நாட்டோட ஒரு பகுதியான ஓடுனா நான் எடுத்துப்பண்றது எவ்வளோ ஆணவமான பேச்சு. ஆணவத்தின் உச்சம் இதெல்லாம். ஐ திங்க் யூரோப் ஒன்றா உருவாச்சுன்னா ட்ரம்ப்பால் வந்து கிரீன்லாண்டை தொட முடியாது. ஏன்னா நேற்றைக்கே யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்லியிருக்கு, அமெரிக்காவுக்கு எதிராக கூட்டு தடைகளை நாங்கள் விதிக்கப் போகிறோம், டாக்ஸஸ் அதிகப்படுத்த போகிறோம், வரி விதிப்பை அமெரிக்க பொருட்களுக்கு மிகப்பெரிய அளவில் விதிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் செயல்பாட்டுக்கு வந்து நேட்டோட தலைவர் போயிட்டு ட்ரம்ப்பை மீட் பண்ணி பேசியிருக்காரு. ஜெர்மனியை சேர்ந்தவர், அவர் 22 வயது இளைஞர். அவர் போயிட்டு ட்ரம்ப்பை மீட் பண்ணி பேசியிருக்காரு. இந்த மாதிரி எதுவும் வார் மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு வர விஷயங்கள். ஏன்னா நேட்டோ படைகள் வந்து 2 பக்கமும் இருக்காங்கல்ல. ட்ரம்ப் அமெரிக்கா தான் மேஜரான கான்ட்ரிபியூட்டர் இருந்தாலும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் வந்து பல இடங்களில் முக்கியமான பொசிஷன்ஸில் இருக்காங்க நேட்டோஸில். அப்போது இந்த ஒரு இடத்துல அவரோட மீட்டிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் வந்து அமெரிக்கன்ஸ் கிட்ட தான் இருக்குது. 75% ஆஃப் த ஃபண்டிங் வந்து நேட்டோ அமெரிக்கன்ஸ் தான். ஸோ அமெரிக்கன்ஸ் புல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா நேட்டோ வில் ஃபினிஷ்ட். நேட்டோவோட ஃபண்டிங் ஆஃப் ஓவர் 40%க்கு மேலே 75%ன்றாங்க ட்ரம்ப் தான் கையாண்டுகிட்டு இருக்கார். அமெரிக்கா தான் அதை செலவு பண்ணுது நேட்டோவை. யூரோப்பியன் யூனியன் நினச்சா தகராறு பண்ணலாம். பட் அமெரிக்கா வெளியேறிச்சுன்னா ட்ரம்ப் இன்னமும் அமெரிக்கா என்ன மோசமான சூழ்நிலையில் போய் முடிஞ்சிடும். நேட்டோவிலேருந்தெல்லாம் வெளியே வருவது என்கின்ற பேச்சு மிகவும் ஆபத்தான பேச்சு தான் அமெரிக்காவுக்கு ஏற்படும். அமெரிக்கன் டீப் ஸ்டேட் அதை எப்படி லைக் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஸோ இது ஒரு மேஜரான ஒரு இடத்த அவங்க இழந்துருவாங்க. டிஃபென்சிவ் ஸ்டேட்டாக. ஸோ கிரீன்லாண்டோட இயற்கை வளங்கள் அது ஒரு பக்கம், ரஷ்யாவும் சைனா வந்து உட்காந்துருன்றாங்க அது ஒரு பக்கம். இட்ஸ் பாப்புலேஷன்ஸ் ஜஸ்ட் 1 lakh தான் அங்கே வந்து. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஐரோப்பா வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக இன்றைக்கி எழுந்து நின்று கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு எதிராக வரி விதிப்பை ஐரோப்பியர்கள் என்று பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். டென்மார்க் அரசு வந்து இராணுவ தளவாடங்களை குவிக்க ஆரம்பித்திருக்கிறது. நேட்டோ கண்ட்ரிஸ் ஒன்றுக்குள்ளே ஒன்று கடந்த 75 வருஷம் சண்டை போட்டதே கிடையாது. அந்த கான்செப்டே எனக்கு வந்து ட்ரம்ப் வந்து அழிக்கிறாரு. கிரீன்லாண்டை அழிக்கிறது மூலமாக அவர் அந்த நம்பிக்கைகளை ஒன்றுமே இல்லாமல் செய்கிறார், சிதறடிக்கிறார். கிரீன்லாண்டு விஷயத்தில் அவ்வளோ சுலபமாக அமெரிக்கன்ஸ் கை வச்ச முடியாது நான் நினைக்கிறேன். ஏன்னா யூரோப்பியன் யூனியன் வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும். மிலிட்ரி வைஸ் ரியாக்ட் பண்ணால் தான் நீ போய் அடிக்கிறதுலாம் ஈஸி. ட்ரேட் வைஸ் பண்ணுறாங்க, இன்னும் 1000 விதங்களில் பண்ணுறாங்கன்னா மாதிரியான விஷயங்கள் வந்து பிளாக் பண்ணுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அமெரிக்கா என்ன பண்ணுன்ற கேள்வி இல்லை. அதை கூட பிளாக்கேடை ரிமூவ் பண்ணுவோம் போலீஸை வச்சு. நான் சொல்கிறது வந்து நான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள்ஸ் நடக்கும்போது அந்த போலீஸ் இப்படி தான் இதை கையாளுவான்னு தெரிஞ்சு அதே மேனிப்புலேட் பண்ணுற அளவுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஐரோப்பாவோட பாதுகாப்பை உறுதி செய்தது நேட்டோ. சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் இருக்கும்போது வார்சா பேக்ட், நேட்டோ பேக்ட்னு இருந்தது. 91 சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆனோடனே வார்சாவும் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஒரு கட்டத்தில் நேட்டோவில் நானும் சேர்ந்துக்கிறேன்னு புட்டின் சொன்னார்னா தகவல்கள் வருது. அது எந்த அளவு உண்மை நமக்கு தெரியாது. இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய நிலைமை என்பது ஒரு நேட்டோ கண்ட்ரி மேலே, டென்மார்க் இருக்குது நேட்டோ கண்ட்ரி, அந்த கண்ட்ரி மேலேயே நான் வந்து அதை பை ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி எடுப்பேன்னு ட்ரம்ப் பேசுகிறது அலாமிங். அப்போ நேட்டோனே ஒன்றும் கிடையாது. ஒரு உறுப்பு நாட்டுக்கு எதிராக இராணுவத்தை பயன்படுத்துகிறாருன்னா நேட்டோ கொலாப்ஸ்னு அர்த்தம். அதனால தான் அந்த பேச்சை வந்து இப்போ ஒரு 4-5 நாட்களாக பை ஃபோர்ஸ்ன்றதை ட்ரம்ப் நிறுத்தி வச்சுருக்கார்.
அதுக்கு பதிலாக ஃபைன் போட போகிறேன், 10% ஃபைன் எடுத்து போட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து ஐரோப்பிய யூனியனுக்குள்ளேயே ட்ரம்ப்புக்கு எதிரான உணர்வலைகளை பெரிய அளவில் கிளர்ந்த வைத்திருக்கிறார். கிரீன்லாந்து விஷயத்தில் இப்போதைக்கு இராணுவ நடவடிக்கை வேண்டாம் என்று ட்ரம்ப் நினைப்பதாகத்தான் தகவல் வருகின்றன. ஆனால் எப்பொழுதுமே வேண்டாம் என்று இருக்க மாட்டான். ஒரு லிமிட்டட் மிலிட்டரி அட்டாக் பண்ணணும்னு தான் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக டென்மார்க் அங்கே துரத்திட்டு கிரீன்லாண்டு எடுத்து, ஏன்னா அவன் திரும்ப அடிச்சா என்ன பண்ணுவீங்க? இட் பி ஃபுல் ஃப்ளெஜ்டு வார். அமெரிக்கா கிட்ட இருக்க மேலே வந்து தே மே சப்ரஸ், பட் அட் த காஸ்ட் ஆஃப் வாட்? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ சுமூகமாக பிரச்சனை தீர்க்கப்பட்டால் தான் அது நல்லது. மாறாக வந்து ஃபோர்ஸை யூஸ் பண்ணணும் ரெண்டு தரப்புமே நினச்சதுன்னா ரெண்டு தரப்புமே ஆபத்து. சமீப காலமாக வந்து நான் தான் போர் நிறுத்தினேன்னு சொல்லிட்டு இருக்க ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு விஷயத்தை அவரே வந்து ஸ்டிமுலேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல. இப்போ வெனிசுலா ஒரு விஷயம் ஆரம்பிச்சாரு, இப்போ கிரீன்லாந்து பற்றின விஷயங்களாகட்டும் சரி, தொடர்ச்சியாக அவரே இனிஷியேட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க, இப்போ 7 நாடுகளில் நான் போரை நிறுத்தினா எனக்கு நோபல் பரிசு கொடுங்கன்னாரு. கொடுக்கலன்னொன்னே அந்த வெனிசுலாவில் அந்த லேடி நோபல் பரிசு வாங்கினவங்க நேற்று போய் அந்த பிளக்காட்டையும் நோபல் பிரைஸையும் அவர் குத்துட்டே வந்துட்டாங்க. உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள். வெக்கக்கேடு கேலி கூத்தின் உச்சம் இது. நான் 7 நாட்டில் சண்டை நிறுத்தன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சண்டைக்கான ஏற்பாடுகளை தானே பண்ணிகிட்ருக்காரு இல்லையா? இது பண்டை நாடுகள் எல்லாரோடையும் உனக்கு பிரச்சனை. உங்கள்கிட்ட இருந்து எத்தனையோ 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது ஈரானோட உனக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு வந்து அங்கே நடக்கிறது உள்நாட்டு கலரும் ஜனநாயகத்தை நோக்கி நாங்கள். ஆமாம் அதுக்கும் அமெரிக்கா தலையிட வேண்டிய தேவையை உனக்கு என்ன எல்லாத்தையும் மூக்க விட்டுக்கிட்டு வந்து நீ வந்து நாட்டாமல் பண்ணிகிட்டு இருக்கிறதுன்ற கேள்வி தான் வருது. கிரீன்லாந்து விஷயம் வந்து ட்ரம்ப் இஸ் கிராசிங் ஆல் லிமிட்ஸ். எல்லா எல்லைகளையும் ட்ரம்ப் மீறுகிறார் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். இது வந்து அது ஒரு சின்ன கண்ட்ரி கிரீன்லாண்டு, டென்மார்க். பட் மற்ற நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுவீங்க? ஒட்டுமொத்த யூரோப்பியன் சேர்ந்து என்ன பண்ணுவீங்க? ஆர்ம்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து போய் குவியுது. அப்போ ரஷ்யா அதுக்குள்ளே வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் டென்மார்க்குன்னு வந்து என்ன பண்ணுவீங்க? அந்த கூத்து கூட நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும் அரசியல். ஏன்னா ஆல்ரெடி வந்து உக்ரைன் விஷயத்தில் அமெரிக்காவோட தலையீடோ அமெரிக்காவோட அந்த வார்ஃபேர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. எக்கச்சக்க இராணுவ தளவாடங்களை உக்ரைனுக்கு வாரி வழங்குச்சு அமெரிக்கா. அப்படி இருக்கிறப்ப ரஷ்யாவும் இப்போ அதே விஷயத்தை டென்மார்க் பண்ணாதுன்றது என்ன ஒரு நிச்சயம்? கண்டிப்பாக அதில் வந்து டென்மார்க் வந்து நேட்டோ கண்ட்ரியாக இருக்கிறதால சிக்கல் வருது. ஏன்னா அவன் டென்மார்க்கோட ட்ரூப்ஸ்லாம் அங்கே போய் இறங்குறாங்க, ஆர்மடு வெஹிக்கிள்ஸ்லாம். பட் அமெரிக்கன் சூப்பர்மசினால அது ஒன்றுமே கிடையாது. பட் நேட்டோ கண்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரியை வந்து டென்மார்க்கை வந்து அமெரிக்கன்ஸ் அட்டாக் பண்ணுவாங்களான்றது இன்னமும் நம்ப முடியாத விஷயமாக தான் இருக்குது. ஒருவேளை இது நடந்ததுன்னா தட் வில் பி தி எண்ட் ஆஃப் த வேர்ல்டு பீஸ். ஸ்கேட்டர்டாகவும் நேட்டோ கண்ட்ரிஸ் எல்லாரையும் துப்பாக்கி வச்சு காமிச்சு மிரட்ட முடியாதுன்ற உண்மையை ஒரு கட்டத்தில் அவர் உணர்ந்து கொள்வார். ட்ரம்ப் உணர்ந்து கொள்வார். ஆக்சுவலி அமெரிக்காக்குள்ளே வந்து ட்ரம்ப்புக்கு ஃபேவரான விஷயம் கிடையாது. எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் அமெரிக்காக்குள்ளே சம்பாரிச்சு வச்சிருக்காரு ட்ரம்ப். உண்மைதான் அது. அமெரிக்கன் பீப்புள் ஓட்டு போட்டவங்களை இப்போ இந்த ஆண்டு வந்து இடைத்தேர்தல் டெமோக்ராட்ஸ் ஆர் சர்ஜிங்ன்றாங்க செவரல் ஏரியாஸில். ஃப்ளூ எல்லா நாடுகளிலுமே உங்களுக்கு வந்து அந்த ஒரு வலதுசாரியை நோக்கின பார்வை பயணம் இருந்தாலுமே டென்மார்க்கில் வந்து ஆப்வியஸ்லி அவங்க தங்களுக்கான இடம்னு அதை ஃபீல் பண்ணுறாங்க. நூற்றுக்கணக்கான ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் அங்கே போயிட்டுருக்குது. அப்போ மிலிட்ரி ஆக்ஷன் மூலமாக இதை எப்படி சரி பண்ண முடியுன்ற ஒரு யோசனை முடிவெடுத்ததாக கருதப்படுவதற்கு மத்தியிலே கூட வரலாம். அதில் ட்ரம்ப் வந்து பேக்ட்ராக் கூட அதை பண்ணலாம். பட் கிரீன்லாண்டை நோக்கி இவ்வளோ தூரம் பேசுகிறதுன்றதே வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் ரொம்ப குறியாக இருக்குன்னு தான் அர்த்தம். போர் வரக்கூடாது, வந்துன்னா இந்த உலகம் அழிஞ்சிடும். நேட்டோ கண்ட்ரிஸ் எல்லாமே இன்றைக்கி அவருக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க, ட்ரம்ப்புக்கு எதிராக. ஸோ அமெரிக்கன் பாலிடிக்ஸ் எப்படி வியூ பண்ணுறதுன்றதை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னார் நேரத்தை எங்களோட பகிர்மைக்கு நன்றி சார். நன்றி சார்.